ஜெர்மனியின் சில மோசடிக்காரர்கள் தற்போது டிகேபி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு போலி மின்னஞ்சல்கள் அனுப்பி அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை திருட முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற மின்னஞ்சல்களில் அவர்கள் கண்ணியமான தொனியை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அவை தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை திருட வடிவமைக்கப்பட்டவையாகும். கடந்த ஜனவரி 16 முதல் உங்களது தொடர்பு விவரங்களுக்கு ஒரு குறுகிய மதிப்பாய்வு தேவை என்ற தலைப்பில் பல மோசடி மின்னஞ்சல்கள் பரவி வருவதாக நுகர்வோர் ஆலோசனை மையம் எச்சரித்துள்ளது. மோசடி செய்பவர்கள் ஜெர்மன் வங்கி டிகேபி அதிகாரிகள் போன்று நடித்து மின்னஞ்சலில் உள்ள இணைப்பை பயன்படுத்தி தங்களது தனிப்பட்ட தகவல்களை புதுப்பிக்குமாறு வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த நடவடிக்கை விரைவானது மற்றும் வங்கியிலிருந்து முக்கியமான தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு அவசியம் என்றும் குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். மாறாக இந்த இணைப்பு முக்கியமான தரவை சேகரிக்கும் ஒரு மோசடிக்கு வழிவகுக்கின்றது. இதுபோன்ற மின்னஞ்சல்களில் தெளிவான எச்சரிக்கை அறிகுறிகள் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். அந்த வகையில் இவ்வாறு பகிரப்படும் மின்னஞ்சல்கள் வாடிக்கையாளரின் பெயரை பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக ஒரு பொதுவான வாழ்த்துடன் தொடங்குகின்றன. அதில் அதிகாரப்பூர்வ டிகேபி லட்சணையும் இருக்காது. மேலும் அனுப்புநரின் மின்னஞ்சல் முகவரி உண்மையான டிகேபி முகவரிகளுடன் பொருந்தாது. இந்நிலையில் ஒருபோதும் பின்கள், டேன்கள் அல்லது உள்நுழைவு விவரங்களை மின்னஞ்சல் குறுஞ்செய்தி மூலம் அல்லது தொலைபேசி மூலம் கேட்காது என்பதனை டிகேபி உறுதிப்படுத்துகின்றது. அத்துடன் வாடிக்கையாளர்கள் சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல்களை நீக்கவோ அல்லது ஸ்பாம் கோப்புரைக்கு நகர்த்தவோ அறிவுறுத்தப்படுகின்றனர். அத்துடன் அதில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்யவோ அல்லது தனிப்பட்ட தரவை பகிரவோ கூடாது. உறுதியாக தெரியவில்லை என்றால் மக்கள் தங்கள் கணக்கை அதிகாரப்பூர்வ டிகேபி செயலி அல்லது வலைதளம் மூலம் மட்டுமே சரிபார்க்க வேண்டும். ஏற்கனவே இணைப்பை கிளிக் செய்தவர்கள் அல்லது விவரங்களை உள்ளிட்டவர்கள் உடனடியாக தங்களது கணக்கை தடுத்து வங்கியை தொடர்பு கொள்ள வேண்டும். அத்துடன் இவ்வாறான சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல்களை மதிப்பாய்வுக்காக டிகேபிக்கு அனுப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.